ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட நான் உங்களோட கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி தேவனிடத்துல கேட்டபோது தேவனாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துல இருந்தா அந்த வசனத்தை தேவன் உங்ககிட்ட பேசுன்னு சொன்னாரு. இப்போ நான் நினைச்சேன், சரி முதல் முறையாக ஒரு வீடியோ போடுறோம், ஒரு ஆசீர்வாதமான வீடியோவா இருக்கட்டுமே, நல்லா இருக்குமே, அந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு இருதயத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நினைக்கல. ஸோ அந்த வார்த்தை என்னன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து தேவன் என்னோட பேசி இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளு அப்படின்னாரு. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை கேட்டுதான் ஆகணும். ஸோ அதனால இந்த வார்த்தையை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அடுத்த வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணுவார், பலனளிப்பார். அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம, நம்மளுடைய கிரியை என்னவா இருக்க போகுது, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலன் தான். இப்போ நம்ம ஒரு உலகத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்மளுடைய வேலைக்கு தக்கதானதான் நமக்கு கூலி தருவாங்க. நம்மளுடைய டெசிக்னேஷனுக்கு தக்கதாக தான் ஒரு கூலி தருவாங்க. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ நம்ம என்ன இந்த பூமியில பண்ணுறோமோ அதற்கேற்ற பலனை தான் தேவன் நமக்கு பரலோகத்துல வைத்திருப்பார். அப்போ நம்ம பூமியில இங்க எவ்வளவு நற்கிரியைகளை பண்றோமோ அவ்வளவுக்கான நற்கிரியை நமக்கு, அவ்வளவுக்கான பொக்கிஷங்களை தேவன் நமக்காக அங்க பரலோகத்தை சேர்த்து வச்சுப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. சோர்ந்து போகாமல்னா ஒரு சர்டன் பாயிண்ட்ல நம்ம எல்லாருமே பிரேக் ஆகும். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்வாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் பொருளுடைய பலன் உடையப்படும். இப்போ ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டோடைய பர்டிகுலர் பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். நம்ம இழுக்க அந்த ரப்பர் பேண்ட் எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதோட எலாஸ்டிசிட்டி உடைஞ்சு போகும். அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதே போல மனுஷர்களுக்குமே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. எப்படி யோபுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை வைத்தாரோ அந்த சோதனையில யோபு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்றது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட், யோபுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ கூட அவனுடைய நண்பர்கள் அவனை நீ இவ்வளவு இதுல இருக்கு, உத்தமத்துல இருக்காம நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவனை நிறைய கேள்வி கேட்டார்கள். அவனுடைய மனைவி கூட சொன்னாங்க, இன்னும் உங்களோட உத்தமத்துல இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ நம்மளுடைய பூமியில வாழ்ற வாழ்க்கையில கூட நமக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தா கூட என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சோர்ந்து போகாமலே நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நற்கிரியை செஞ்சுட்டே இருக்கணும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நற்கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். அதோடு கூட மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு, இப்ப நித்திய ஜீவனை தேடுகிறவர்களுக்கு, மகிமை தருகிற நம்முடைய தேவனை தேடுகிறவர்களுக்கு, அவங்களுக்கு தான் என்ன சொல்றாங்க, நித்திய ஜீவன் தருவார் அப்படின்ட்டு. அப்பனா நீ பூமியில ஒரு உலக மனுஷான போல எனக்கு பிரச்சனை வருது, என்னை சுற்றி சூழ்நிலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்குறனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறனோ, அதே தேவன் எதிர்பார்க்கல. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ என்னை தேடுகிறியா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீ என்னை தேடுறியா அப்படின்னு தேவன் தான் பாக்குறாரு. அப்படி தேடுகிற மனுஷனா தேவன் என்ன பண்ணுவார், நித்திய ஜீவனை தருகிறவரா இருக்கிறார். அதோடு கூட நற்கிரியை செய்யணும். எனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான், அதுக்காக நான் பதிலுக்கு பதில் அவனுக்கு நான் தீமை செய்ய போறேன். எனக்கு ஒருத்தன் அநியாயமா பேசிட்டான், அதுக்காக நானும் அவனுக்காக அநியாயமா பேசுவேன் அப்படின்ற ஒரு இதை ஆண்டு சொல்லல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் என்னுடைய உத்தமத்துல நிற்பேன். எப்படி யோபு தன்னுடைய உத்தமத்துல நின்னாரோ அதே போல நாமளும் நம்முடைய உத்தமத்துல நிக்கணும். ஏன்னா இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. 60 வயசு 70 வயசு தான். அதுக்கப்புறமா நித்தியமாக இருக்க போல என்னன்னா பரலோகராஜ். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுறோம் அப்படின்றத பாருங்க. இந்த பூமியில வாழ்ற ஒரு 60 வருஷத்துக்காக நம்ம எவ்வளவு மெனக்கிடுறோம் பாத்தீங்களா. நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம்,
நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கணும், நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கணும், நமக்கு நிறைய பேர் மரியாதை கொடுக்கணும்னு அநேக காரியங்கள் வந்து நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்துட்டே இருக்கும், சிந்தனையில. ஆனா எத்தனை பேரு நான் பரலோகத்துக்குள்ள போகணும், நான் தேவனை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க? பவுல் அழகா சொல்லியிருப்பாரு, எனக்கு லாபமான யாவையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன், ஏன்னா தேவன் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு இருப்பார். அப்போ அவர் உலகத்துல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருந்திருப்பாரு. கமாலியனுடைய பாதத்தை அருகில வளர்ந்த ஒரு மனிதன், அவ்வளவு பணத்தை உடையவரா இருக்கிற ஒரு பவுல் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமானவைகளை குப்பையும் என்று நஷ்டம் என்று விடுகிறேன்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா எதையோ உன்னத தேவனத்துல கண்டிருக்கிறாரு. கண்டனாலதானே அவர் என்ன பண்றாரு, அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணுன்றதுக்காக அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நாமும் அதை வந்து ஒழுங்கா செய்கிறோமா, அதை பின்பற்றுகிறோமா அப்படின்றத நாம பார்க்கணும். அப்படி பார்த்தா மாத்திரம் தான் வந்து நம்ம பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் வசனம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினி தீர்ப்பு அடைவார்கள். இப்போ இது எதை வந்து நமக்கு ஆண்டவர் சொல்ல நினைக்கிறாருன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்னா புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா நியாய தீர்ப்பு அடைவார்கள். அதே போல தேவனை அறிந்த நாம, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் நாம அதற்கேற்றபடி ஆக்கினி தீர்ப்பு அடைவோம். அப்போ உலகத்தான் பாவம் செய்யறான், உலகத்தான் மறிச்சு போறான் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவனுடைய கிரியைக்குத்தக்கதான தேவன் அதுக்கான பலனை தந்துடுவார். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்து, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து, தேவன் இந்த செய்யணும், இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், நீ உன்னை நேசிக்கிறத போல உன் பிறனை நேசின்னு சொல்லுறது போலும், இதெல்லாம் இருக்கிற காரியத்தை பார்த்து விட்டதுக்கு அப்புறமும் பாவம் செய்யறான் பாத்தீங்களா, அவனுடைய நிலம் என்னன்னா ஆக்கினி தீர்ப்படைவான். அப்போ கிறிஸ்தவம் இருக்கிற நாம வந்து ஏதோ வந்து இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், அதனால பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியும், நான் நல்ல ஒரு சபையில இருக்கேன், ஆண்டவர் வந்து என்ன ஒரு நல்ல சபையில வச்சிருக்காரு, அதனால எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கணக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணும். ஒவ்வொருத்தனுடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் என்ன பண்றாரு, பலன் அளிக்கிறாரு. அப்போ நான் என்ன இந்த பூமியை செய்திருக்கிறேனோ நியாய பிரமாணத்தின்படி, அதை கேட்டதை தேவன் என்ன பண்ணுவார்னா எனக்கு அங்க தரப்போகிறாரு. அப்ப நான் நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற அந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்தும் நான் பாவம் செஞ்சுட்டே இருந்தேன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டாக்கப்படும். அப்போ கிறிஸ்தவை பின்பற்றுகளா இருக்கிற நாம இதை அதிகமாய் கவனிக்க வேணும். ஏன்னா நமக்கு வந்து ஏதோ வந்து ஃப்ரீ ஆஃப் வில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சுய எண்ணத்தினால நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்ம யோசிக்கலாம், எதை வேணா பண்ணிக்கலாம், தேவன் தான் நமக்கு அறிவு கொடுத்திருக்காரு அப்படின்னு. அறிவு கொடுத்திருக்காரு, தேவன் யோசிக்க அறிவு கொடுத்திருக்காரு. ஆனாலும் அது தெய்வ சித்தத்தின்படியாக இருக்கணும். தேவ சித்தத்தின்படி இல்லாம இருந்துச்சுன்னு என்ன ஆகுனா அதற்கான பின்விளைவுகளை நாம தான் சிந்திக்கணும். தேவன் ஒரு காரியத்தை பண்ண சொல்கிறாரு, அதை பண்றதுக்கு பதிலாக எனக்கு இஷ்டமான காரியத்தை, எனக்கு அது கண்களுக்கு எனக்கு பாக்குறதுக்கு அது நல்லமா இருக்கு. அப்படி லோத்து வந்து ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ இந்த இடத்துல போய் அந்த இடத்துல போன கேட்கும்போது லோத்து எடுத்து பார்த்தானாமா. பார்க்கும் போது அந்த இடம் அவனுக்கு செழிப்பா இருந்துச்சுன்னு சொல்லி போனான். ஆனா அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் லோத்துக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அந்த இடத்துல எவ்வளவு மோசமான ஒரு காரியங்கள், ஆணும் சேர்க்கிறதுமா, பெண்ணும் சேர்க்கிற விபச்சாரத்தின் உச்சக்கட்டத்துல இருந்து அந்த இடத்துல லோத்து வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ ஃப்ரீ வில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்மளுடைய இஷ்டத்தின்படியாக நாம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நாம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய கடமைப்பட்டவர்களா இருக்கு. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அதே ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்துல ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இப்ப இதை நம்ம கேட்டுக்கிறோம். தினமும் எல்லாருமே வந்து தேவனுடைய வசனத்தை கேட்போம், வாசிப்போம். ஞாயிற்றுக்கிழமையானா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சபைக்கு போவோம் எல்லாருக்கு. இப்ப இதை நம்ம கேட்கிறவர்களாக மாத்திரம் என்ன இருக்கக்கூடாது, கேட்கலாம் மாத்திரம் தான் நீதிமான் ஆக்கப்பட மாட்டோம், நாம அதன்படி செய்கிறவர்களா இருந்தா மாத்திரம்தான் நீதிமான். அப்போ ஒரு விஷயத்த கேட்கறதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட மாட்டேன், அதன்படி செய்யறதுனால. இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போறேன், அங்க போய் நான் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறேன்,
அப்ப அங்க இருக்க ஒரு ட்ரெயினர் சொல்றாரு, நீங்க இதை ஃபாலோ பண்ணணும், நீங்க இந்த டயட் இருக்கணும், நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை நான் சும்மா கேட்டுட்டு, ஓகே இந்த டயட் இருக்கணுமா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுமா கேட்டா என்னோட உடம்பு கம்மியாயிருமா, நான் வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை சொன்னதை நான் செய்யணும், அந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணணும், அந்த எக்ஸசைஸை நான் ரெகுலரா பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் என்னுடைய சரீரத்துல தெரியும். அதே போலதான் தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட மாட்டேன், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால தான் நான் நீதிமான் ஆக்கப்படுவேன். அப்போ தேவனுடைய வசனத்தை சும்மா கேட்டுட்டு நான் தேவனுடைய வசனத்தின்படி நான் தேவனோட வசனத்தை தினமும் கேட்கறேன், தேவனோட வசனத்தை தினமும் வாசிக்கிறேன்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள போயிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த வசனத்தின்படி நடக்கிறோமான்றதான் தேவன் பார்ப்பாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? அதே போல நம்மளுடைய கிரியை இல்லாத செயல்கள் தேவனுக்கு விருப்பமே இல்லாது. ஏன்னா நான் வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காம போனேன்னா அது என்னன்னா நானே என்னை ஏமாற்றி கொள்றது. கடைசியில என்னன்னா கடைசி ஒரு நாள்ல நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கதான் போறோம், எல்லாருமே தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்கதான் போறோம். அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தேவன் எல்லாவற்றையுமே கவனித்து பார்த்து கொண்டிருக்காரு. அதுக்குமே அதுக்கானது கணக்கு வச்சிருக்காரு தேவன். அப்படி இருக்கும்போது நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன பேசுகிறேன், எல்லாத்தையுமே தேவன் அறிந்திருக்கப்படினால நான் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும்ன்ற ரொம்ப ஒரு காரியம் இருக்கு. அப்போ தேவ வசனத்தின்படி நான் நடக்கிறேனா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா? எல்லாருமே ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டில இருந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி மாத்திட்டாங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல மாறிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே நான் கிறிஸ்தவன் பெயருக்காக சொல்லிக்கிறோமே தவிர நான் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் உலகத்துல போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா பெரிய விஷயமே கிடையாது. நான் கிறிஸ்தவை பின்பற்றுகிறேனான்றதுதான் ரொம்ப முக்கியமா. ஏன்னா எந்த இடத்துல நாமளும் மற்றவரும் டிஃபரன்ஷியேட் ஆகுறோம்னா நம்முடைய கிரியைகள்ல தான். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என் கூட இருக்க நண்பர் ஒரு பாவம் செய்யறாரு, நானும் அந்த பாவத்தை செஞ்சேன்னா எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப அவர் குடிக்கிறாருன்னா நானும் குடிக்கிறேன்னா எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு நான் என்ன ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும்? இல்ல அவர் தான் என்னை பத்தி என்ன டெஸ்ட் பண்ணி கொடுப்பாரு? இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு? இவனும் ஒரு கிறிஸ்தவன் தான், இவனும் நான் செய்யறதுதான் செய்யறான், இதுல என்ன ஒரு பெரிய இது இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறனா இருந்தேன்னா என்னுடைய கிரியைகள் எப்படியா இருக்குன்னா கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற கிரியா தான் இருக்கும். எப்படி இந்த பூமியில தேவன் வாழ்ந்தாரோ அந்த வாழும் நேரத்துல கூட அவருடைய கிரியைகள் எப்படியா இருந்ததுன்னா தனியா இருந்தது. ஏன்னா அவர் சொல்ற ஒரு இடத்துல என்னை இங்க யாராவது குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்பாரு ஆண்டவர். அப்ப ஒருத்தருமே என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏன்னா அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படியா இருக்கு. அப்ப கிறிஸ்தவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்தவன் நாங்க சொல்லிக்கிட்டோம்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். எனக்கு பெருசா இந்த நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல உடன்பாடே இல்லை. ஏன்னா கிறிஸ்டியன்ன்றது ஒரு கம்யூனிட்டி, மனுஷங்கள் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவை பின்பற்றுகிறவன் அதுதான் விஷயமே. நான் am I a disciple to Christ? நான் ஒரு சீஷனா இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா இருந்தேன்னா என்னுடைய வெளிப்பாடும் கிறிஸ்துவை போலதான் இருக்கும். கிறிஸ்துவை அல்லாத காரியங்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணாது, வரக்கூடாது. நான் ஒரு பேசுற விதத்துல கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே பார்த்து நிறைய கம்யூனிட்டில இருந்து வந்திருப்போம். நான் பேசிக்கா ஒரு டீச்சர் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன். அப்போ நான் என்னுடைய சக ஊழியர்கள் கூடயோ இல்ல என்னுடைய கிளாஸ்க்குள்ள போகும்போது என்னுடைய மாணவர்கள் கூடயோ நான் எப்படி பிஹேவ் பண்றேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன்னா, என்னோட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறேன்னா, இல்ல மற்றவர்களை போல ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் ஒரு பொறாமையும் வெளிப்படுத்துகிறேன்னான்றது ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்னா உன்னை பத்தி யார் டெஸ்டிஃபை பண்ணுவானா, உன் கூட இருக்கவன் தான் டெஸ்டிஃபை பண்ணுவான். அப்போ நீ அந்த இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா கண்டிப்பா அவன் உன்னை டெஸ்டிஃபை பண்ணுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்தவலா இருக்க நாம் என்ன பண்ணணும், அப்படி வாழணும். அப்படி வாழாம எனக்கு இஷ்டத்தை போல நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னா கடைசியில நம்ம தான் கணக்கு தேவன் கூப்பிடுவோம். இந்த உலகத்துல நம்ம வேதத்தை வாசிக்கிறதுனாலயோ இல்ல தேவாலயத்துக்கு போறதுனாலயோ உலகத்தை ஏமாத்திடலாம், நம்மளுடைய ஊழியரை ஏமாத்திடலாம், நம்மளுடைய பாஸ்டரை ஏமாத்திடலாம், நம்ம கூட இருக்கலாம் ஏமாத்திடலாம். பட் ஆனா அவரை ஒரு நாளும் ஏமாத்த முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தை அறிகிறார். அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்னவா இருக்கும், நிர்வாணமா இருக்கிறோம். ஏன்னா நம்ம உலகத்துல என்ன வேஷத்தை தரித்தா கூட நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களும் நினைவுகளும் அவருக்கு வெளியரங்கமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனை சார்ந்ததா இருக்கா, தேவனை போல இருக்கா அப்படின்றது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் கிறிஸ்தவர்களே. நம்ம
அடுத்தபடியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல இருந்து 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலியமாய் தூஷிக்கப்படுகிறது. இப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எதுக்காகனா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்றவங்க, ஊழியம் பண்றவங்க, ரொம்ப வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தான் இந்த வசனத்தை என்ன பண்ணணும்னா அதிகமா வாசிக்கணும். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியா மாறிடுதுன்னா, கர்வம் நிறைந்த ஒரு எண்ணம், மேட்டுமையான எண்ணமா மாறி போகுது. நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த வசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை போட்டிருக்கு, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ வேதத்துல ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த வசனத்தை தனக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்துட்டாரு, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாருன்னா தனக்கு ஏற்றவாறு அந்த வசனம் எப்படியா இருக்குன்னா, அந்த வசனத்துடைய முன்பகுதியும் பின்பகுதியும் என்னன்றது பாக்குறது இல்ல. ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்து விட்டாருன்னா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பழுகி பெருகி பண்ணுவாருன்னா அதுக்கு முன்பதாக என்ன வசனம் இருக்குன்றதையும் பாக்குறது இல்லை, அதுக்கு பின்பதான வசனத்தையும். ஆனா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கு முன்பதாக ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாரு. சும்மா ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு கிரைட்டீரியா வச்சு, இப்போ நாம ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா தான் அதுக்கான ஒரு ரிவார்டு கிடைக்குமே தவிர, ரிவார்டை டைரக்டா கொடுத்துட்டு உனக்கு எக்ஸாமே வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா அதுக்கு முன்பதாக ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை நம்ம பாஸ் பண்ணணும். அது பண்ணாதான் அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். ஆனா இப்ப கிறிஸ்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருபையின் உபதேசம், அதே போல செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய காரியத்தை மாற்றி கொண்டு போகிறார்கள். தேவனுடைய வசனத்தை வசனமா சொல்லாம தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படியே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஊழியர்கள் சரி, ஒரு பெரிய கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வசனத்தை படி வாழாம தனக்கு இஷ்டவாறு வாழ்றதுனால அதை பார்க்கிற புறஜாதிகள் என்னவா இருக்கிறாங்கன்னா அவங்கனால அவிசுவாசியா மாறுறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது நான் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இப்ப நடந்து கொண்டு இருக்குது. அதனால அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையா இருக்கிறவர்கள் யாருன்னா அவிசுவாசிகளோ புறஜாதிகளோ இல்ல, விசுவாசிக தான், அதுவும் ஊழியம் பண்றவங்க தான். ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படி. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுறவன் எவனுமே கிறிஸ்துவை போல இருப்பான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டருக்கு ஊழியம் பண்ண எந்த ஒரு அப்போஸ்தலனையும் ஆண்டவர் பணக்காரனாவோ இல்ல செழிப்பாவோ வைக்கல. எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, தேவனுடைய வார்த்தைக்காக எல்லாருமே பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தின் உச்சத்துல இருக்கும். நம்ம ஊழியக்காரங்களாம் ஆடம்பரத்தின் உச்சத்துல இருக்கனால என்ன ஆகுதுன்னா, அதை பாக்குற மக்கள் என்னன்னா, ஓ கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும், நம்ம ஆடம்பரமா வாழலாம். கிறிஸ்து என்னைக்குமே உங்களை ஆடம்பரமா ஆக்குறேன்னு சொல்லவே இல்லைங்க. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்றால் ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்குள்ள போகும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, 7ஆம் வசனம், தேவன் அவனுடைய கிரிக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அப்ப நம்ம பூமியில செய்யறது எல்லாமே பரலோகத்துல நமக்கு சேர்க்கணும்னா ஸ்பிரிச்சுவலான பிளெஸிங்ஸ் இருந்தாதான், ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் இருந்தாதான், உலகத்தின் பிளெஸிங்ஸ்னால அல்ல. அப்போ இந்த ஊழிய பண்ணுங்கனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த உலக பிளெஸிங்கை குறித்து அதிகமா பேசுறதுனால அவிசுவாசிகளா இருக்கிறவர்களோ தேவனை அறியாதவர்களோ அதை பார்க்கும் பொழுது அது ஏற்ற மாதிரி போயிடுறாங்க. இன்னும் சிலவர் என்ன பண்ணும், ஒரு படி மேல சொல்லணும்னா, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுடைய நடக்கைய அவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ்லயும் சரி, நிறைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிலயும் சரி, நான் ஏன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு சொல்றேன்னா, அதிகமான பிரச்சனைகள் கிறிஸ்டியன் கம்யூனிட்டில தான் வருது. ஒரு புறஜாதி வேலை ஸ்தலத்துல கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டில அப்படி ஒரு வேலை சொல்ல. ஏன்னா அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில ஒரு ஹெட் ஆஃப் த இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம உலகத்தானை போல அவர்கள் பேசுகிறதையும் நடக்கையிலும் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாகவே அந்த இடத்தில் இருக்கிற புறஜாதி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய செய்கையே என்ன பண்ணிடும்னா கிறிஸ்துவை விட்டு விலக போக வச்சிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்தானா அவன் கிறிஸ்துவை போல வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவை போலவே நடக்கணும், கிறிஸ்துவாகவே வாழணும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறவன் மட்டும்தான் தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்ப்பார். அதனால சொல்றாரு, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாட்டுகிற நீயே நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாம். தேவனை கனவீனம் பண்ற காரியத்துக்குள்ள இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. எதுக்கு ஆண்டவர் கட்டளையை வச்சிருக்காரு? ஏன் மோசேட்ட 10 கட்டளை கொடுத்து எகிப்து மக்களை இஸ்ரேல் மக்களை ஃபாலோ பண்ண சொன்னாருன்னா, அவர்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாதான் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். கண்ட மீனிக்குன்னு நான் போடுறேன், என்னோட கண் போக்குல போக்குற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு இஷ்டமானதை நான் செய்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தமான இடம். அது தேவன் வசிக்கிற ஒரு ஸ்தலம். தேவன் இருக்கிற இடத்துல அருவருப்புக்கும் அசிங்கத்துக்கும் இடமே இல்லை. அப்படி இருக்க இடத்துல பாவத்தை செய்து விட்டு நான் எனக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போ நான் இந்த பூமியில எதுக்காக இருக்கப்பட்டிருக்கேன்? அந்த 60 வருஷம் 70 வருஷம் ஆண்டவர் இது வைத்திருக்காருன்னா என்ன பியூரிஃபை பண்றதுக்காக, என்ன ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு வரதுக்காக. இப்போ ஒரு தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தங்கத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா, மலையில இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதை பண்படுத்தி அதை ஒரு டிசைனா கொண்டு வந்தாதான் வாங்கவே மக்களே வாங்குவான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு மாமிசத்தினால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டேன்னா ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி மாறாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் என்னை எப்படி எடுத்துக்கொள்வாரு? என்னுடைய இஷ்டத்தின்படியும் என்னுடைய ஆசையின்படி என்னுடைய இச்சையின்படி இந்த பூமியில வாழ்ந்தானா எப்படி என்ன பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் எடுத்துப்பாரு? கண்டிப்பா எடுத்துக்கொள்ள மாட்டாரு. அதனாலதான் நியாயப்பிரமாணம் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால் மட்டுமே, அதன்படி நடந்தால் மட்டுமே நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ ஒரு அவிசுவாசி, ஒரு புறஜாதி இருக்கானா, புறஜாதியை ஆண்டருக்குள்ள கொண்டு வராம தடுக்கிறதுக்கு மெயினான ஆள் யாருன்னா கிறிஸ்தவனா தான் இருக்கிறான். கிறிஸ்தவை பின்பற்றுகிறவன் அல்ல, கிறிஸ்தவன். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்னைக்குமே இடரலா இருக்க மாட்டான். ஆனா கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவன் கண்டிப்பா இடரா இருப்பான். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தன்னுடைய செய்கையிலும் சரி நடக்கையிலும் சரி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான். ஆனா கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவன், அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்றவன், தன்னுடைய நடக்கையிலும் சரி தன்னுடைய செயலும் சரி கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே மாட்டான். அப்படி வெளிப்படுத்தாதவன் அவன் இடரலா தான் இருப்பான். புறஜாதிகளுக்கு இடரலா தான் இருப்பான். அப்படி இடரலா இருக்கும்போது என்ன ஆகும்னா, பார்க்கிற அந்த புறஜாதி கூட என்ன பண்ணுவான்னா, ஐயோ இவனே இவ்வளவு மோசமா இருக்கானா, அப்ப இவனை படைச்ச தேவன் இதோட மோசமா இருப்பான்னு போயிடுவான். அப்போ அவனால தேவ தூஷணம் அங்க உண்டாக்குறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 24ஆம் வசனம். நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த தேசனம் 24ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ பண்ற நடக்கையினாலும் செய்யலாலும் தூஷிக்கப்படுறது தேவனுடைய நாமம். ஏண்டா இந்த கிறிஸ்தவனே இப்படி இருக்கிறானா, இவரை படைச்ச தேவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இயேசு கிறிஸ்துவ தள்ளிட்டு இருக்கோம். நம்மளை படைத்த தேவனை தள்ளிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ரியலைஸே பண்றது கிடையாது. ஏன் இதை பத்தி நான் ரியலைஸ் பண்ண மாட்டேன்னா, எனக்கு கண்களுக்கு முன்பதாக என்ன இருக்கு? நியாயப்பிரமாணமும் இல்ல, பரலோக ராஜ்யமும் இல்ல. நான் பரலோக ராஜ்யத்தை தேடுறதே கிடையாது. எனக்கு தேவையானதுன்னா உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள். நான் உலகத்துல இருக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், சஃபிஸ்டிகேட்டடா வாழணும், இங்க இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கணும், இங்க சம்பூர்ணமா இருக்கணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா கண்டிப்பா நம்மளை பாக்குறவங்க நம்மளை பின்பற்றவே மாட்டாங்க. தேவனை தேடுகிற மனுஷன் தேவனை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருப்பானே தவிர உலகத்தை குறித்து அவனுடைய எண்ணங்களோ அவனுடைய கவலைகளோ இருக்காது. அப்ப புறஜாதிகளுடைய மத்தியில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு காரணமே கிறிஸ்தவன் தான். அப்ப கிறிஸ்தவை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய நாமம் ஒருபோதுமே தூஷிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமா தன்னுடைய நடக்கையிலும் சரி செய்கையிலும் சரி தன்னுடைய வார்த்தையிலும் சரி அவன் நடந்து கொள்வான். ஆனா கிறிஸ்தவை பத்தி கவலையே படாதவன், கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவன், இதை குறிச்செல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவனுடைய இஷ்டத்துக்கு படி அவன் என்ன பண்ணுவான், செய்வான். அவனுடைய இஷ்டத்தின்படி வாழ்வான். தனக்கு லாபமானதை பேசுவான். வேதத்தை தனக்கு ஏற்ற மாதிரி புரட்டி கொள்வான். அப்படி புரட்டி கொள்ற அவன் என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய நாமத்தை தூஷிக்க பண்ணுவான். அப்படி தூஷிக்க பண்றவனால என்ன ஆக போடுதுன்னா, அவன் கண்டிப்பா நியாய பிரமாணத்தின்படி ஆக்கிரமித்து படைய போறான். ஏன்னா அவன் தேவனுடைய வசனத்தை பெற்றும் அதை பின்பற்றாமல் அதற்கு விரோதமாய் செய்யறான். அதுவே அவனை ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு போகும். அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற நீங்களும் சரி நானும் சரி கிறிஸ்தவை பின்பற்றுகிறவளா இருக்கணும். பரிசுத்த ஆவியின் கனியை உடையவனா இருக்கணும். அது இல்லாம என்னுடைய இஷ்டத்தின்படிதான் நான் வாழுவேன், என்னுடைய கண்களுக்கு ஏற்றபடிதான் நான் வாழுவேன், இந்த உலகத்துல நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன், சம்பூர்ணமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்னா பரலோக ராஜ்யத்தை மறந்துடுங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் மிக மிக சமீபமா இருக்கு. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அதுக்கான சூழ்நிலைகள் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல கூட
அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்காம இன்னும் ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், இன்னும் ஐஸ்வர்யம் தான் வேணும், இன்னும் நான் சந்தோஷமா அந்த பூமியில வாழ்வேன்னா உங்களுக்கு ஐயோ. அதனால தேவனுடைய வார்த்தைய வாசிக்கிற நீங்க தேவனுடைய வசனத்தின்படி நடக்க கத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த மாதிரி கத்துக்கொள்ளலைன்னா, அந்த மாதிரி நடக்கலைன்னா அந்த நியாயப்பிரமாணமே உங்களை ஆக்கினி தீர்ப்பு அடைய செய்யும். அடுத்த வசனம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். ஆதலால் புறமான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த தேசனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுதியிருந்தபடி உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாக்கும் விருத்த தேசனமே விருத்த தேசனம். இப்படி பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இங்க யூதன் போட்ட இடத்துல நீ கிறிஸ்தவன் ஒண்ணு மாத்திக்கோ. இப்போ நான் வெளியில என்னோட கம்யூனிட்டியில நான் ரிலிஜன்ல கிறிஸ்டியன் போடுறதுனால நான் கிறிஸ்டியனா மாறிட மாட்டேன். என்னோட இருதயத்துல நான் கிறிஸ்தவை பின்பற்றவனா இருந்தா மாத்திரம்தான் நான் சொல்லிக்கலாம் கிறிஸ்டியன்ட்டு. சும்மா உலகத்துக்கு ஏத்தன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிலிஜனை டிக் பண்ணுன்றதுக்காக கிறிஸ்டியன் டிக் பண்ணி கொண்டேன்னா பரலோக ராஜ்யம் அதை குறித்து மேன்மை பாராட்டாது. நான் சும்மா பேப்பருக்கு தான் வந்து கிறிஸ்டியனை தவிர பரலோகத்துல இருக்கிற புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பேரு எழுதப்படாது. அப்ப இருதயத்துல நான் விருத்த தேசனம் உடையவனா இருந்தாதான் விருத்த தேசனம்னா நான் இருதயத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா, இருதயத்துல கிறிஸ்துவை போல வாழ்ந்தவனா, கிறிஸ்துவை போல இருந்தா மாத்திரம்தான் பரலோகத்திலே என்னுடைய பேர் எழுதப்படும். அப்பதான் பரலோகமே உன்னை குறித்து மகிழ்ச்சியா இருக்கும். ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நாம என்ன பண்ணணும்னா தேவ வசனத்தின்படியாய் நடக்க கடமை உள்ளவர்களா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. வாக் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அது மட்டும்தான். நாம தேவ வசனத்தின்படி நடக்காம நம்மளுடைய சித்தத்தின்படியோ நம்முடைய கண் போன போக்குல வாழ்ந்து கொண்டும் இருந்தோமா கடைசியில கைவிட போறவர்கள் நம்ம தான். அப்புறமா கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவன் ஆட்சி. அதுல கஷ்டப்பட்டோமா, ரொம்ப கஷ்டம். அவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கனால அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களே பார்த்து கொண்டிருக்க அனைவரும் சரி தேவனுடைய வசனத்தின்படி வாழ ஆரம்பித்துருங்க. ஏன்னா இது உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமா இருக்க போகுது. This is a final warning for everyone. This is a last warning for everyone that whoever watches this video, please turn yourself towards the word of God and walk according to the word of God. நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கனால பரலோகத்துக்குள்ள எனக்கு ஒரு இடம் வேணும், நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவ சித்தத்தின்படி நடந்தா மாத்திரம்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சும்மா உலகத்துல கிறிஸ்தவன் சொல்லி நான் பண்ற காரியத்தினால பரலோகத்துக்குள்ள ஆண்டவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உலகத்தை நான் ஏமாத்திடலாம், என் கூட இருக்கலாம் ஏமாத்தலாம், தாய் தகப்பனை ஏமாத்திடலாம், மனைவியை கூட ஏமாத்திடலாம். ஆனா தேவனாகிய கர்த்தரை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர், நம்முடைய எண்ணங்கள் என்னன்றதை அறிஞ்சிருக்கிறவர். அதனால இதை ஒரு கடைசி எச்சரிப்பின் சத்தமாய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்து விடுங்க. தேவன் நாம் மையப்படுவதாக. ஆமென். கட் பண்ணிட்டேன். The control is there.